போன வருடம் மார்ச் மாதத்திலே last year of March 2025, நாங்கள் குடும்பமாக ஒரு முடிவு எடுத்தோம். we decided something as a family. 23 வருஷங்கள் நான் திருமணமாகி 23 வருஷங்கள் அமெரிக்க தேசத்திலே நாங்கள் இருந்தோம். We were in the US for 23 years after marriage. அங்கே இருந்த ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு கிளியரான ஆண்டவருடைய கைடன்ஸ் எங்களுக்கு இருந்ததுனாலே நாங்கள் இங்கே வந்தோம். We had a very clear guidance from God and we decided to come back from US to India. என்னுடைய கணவனுடைய அப்பா ஆரம்பித்த ஒரு சபை அங்கே இருக்கிறது அரவங்காட்டிலே. There is a church that my husband's father has started. It is in the place called Arvangadu. அங்கே ஊழியங்கள் அவங்க அப்பா இறந்துட்ட அப்புறமா அந்த ஊழியங்களை அம்மா தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். After my husband's father passed away, my husband's mother was looking after that ministry. அம்மாவும் அண்ணனும் பார்த்து கொண்டிருந்தாங்க. My husband's mother and brother were looking after that ministry. அப்ப அவர்களுக்கு உதவியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுடைய மனதிலே ஒரு விருப்பத்தை போட்டதினாலே நாங்கள் அங்கே இருந்து கிளம்பி வந்தோம். And the Lord put a thought in our heart as to go back and support my mother-in-law and brother-in-law. அப்ப நாங்க இங்க வந்துட்டு செட்டில் ஆயிட்டு இருந்தோம். We were settling down in India. பேக் அண்ட் ஃபோர்த் சில நேரம் மாசத்துல ஒரு முறை இங்கே வருவேன். I come here once a month. அதுக்கு அப்புறம் திருப்பி நாங்க அங்க போய் விடுவோம். And then I go back to Arvangadu. இது நாங்க கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டிருந்தது. So we needed some time to settle down. இதற்கு நடுவிலே அக்டோபர் மாதத்திலே எங்க மம்மியோட பர்த்டேக்காக நான் வந்திருந்தேன். In the midst of this, during the month of October, I came here for the birthday of my mother. அப்போ எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், மம்மி கொஞ்ச நாளா எனக்கு என்னுடைய மார்பக பகுதியில ஒரு கட்டி இருக்கிறது மம்மி என்று சொன்னேன். And I told my mother, I see a lump in my breast for some time. அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, நம்ம சர்ச்ல எவ்வளோ கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, சொன்னா வீட்டுக்கே வந்துருவாங்கடி, அதை பாத்துரு அப்படின்னு சொன்னாங்க. And my mother told me there are several gynecologists in our church. If you ask them, they will even come to our house and check you. அப்போ நான் சொன்னேன், பார்க்குறேன் மம்மி, நான் உடனே அந்த வாரம் கிளம்புகிறேன், அதனால நான் பார்க்குறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். I replied to my mother, I was very casual about it. I said, okay, let me look into it, and I traveled back. நான் இதை பெரிதுபடுத்தவில்லை. I did not take it seriously. அதற்கு அப்புறம் மறுபடியும் நான் நவம்பர்ல வந்தேன். Once again I came back in the month of November. அப்பயும் எங்க அம்மா சொன்னாங்க, அதை பாத்தியான்னு கேட்டாங்க. Once again my mother asked me the same question. Did you look into the lump in your breast? அப்ப நான் சொன்னேன், இல்ல மம்மி நான் பார்க்கல. I responded to my mother saying, no, I did not. திரும்பி நான் போய் விட்டேன். Once again I returned back to Arvangadu. டிசம்பர்ல அண்ணனுடைய பர்த்டேக்காக நான் மறுபடியும் வந்திருந்தேன். I came here once again in the month of December to attend my brother's birthday. அந்த வாரத்துக்கு முன்பாக எனக்கு அதில் வலி ஏற்பட ஆரம்பித்தது. Just 1 week before that birthday, I started to feel pain in my breast. அதிகமாய் என்னால கை கூட தூக்க முடியாத அளவுக்கு வலி இருந்தது. There was severe pain. I was not even able to lift my hand. இதற்கு இடையிலே எனக்கு இரண்டாவது ஒரு கட்டியையும் நான் ஃபீல் பண்ணினேன். Now I even started to see a second lump start in my breast. அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, நீ தயவு செஞ்சு இதை பாத்துரு. Now my mother started to request me and she said, please go and check this immediately. நான் சொன்னேன், அம்மா 25th அங்க ஊட்டில சர்வீஸ் இருக்குமா? I told my mother we have a Christmas service on 25th at Ooty. 28th kids program இருக்கு. And on 28th I have kids program. ரெண்டத்தையும் முடிச்சிட்டு நான் வந்து இத போய் பார்க்கறேன் அப்படினு சொன்னேன். Let me complete both these programs and then I will go for the checkup. So நான் கிளம்பி போனேன். And then I went back. கிறிஸ்மஸ் சர்வீஸ் முடிந்தது, கிட்ஸ் சர்வீஸ் முடிந்தது. I completed both the Christmas and the kids services. என்னால வலி தாங்க முடியவில்லை. Now the pain became even more severe. அப்போ என்னுடைய மாமியார் இடத்திலே நான் சொன்னேன். Now I told my mother-in-law, எனக்கு இந்த மாதிரி கட்டி இருக்குமா, எனக்கு வலி இருக்குன்னு சொன்னேன். I have a lump in my breast and I am also feeling severe pain. அப்ப அடுத்த நாள் நாங்கள் எதுக்குனாலுமே நீங்க மேல இருந்து மலையில இருந்து இறங்கி கோயம்புத்தூருக்கு வர வேண்டும். So if you need a treatment, you need to come down the hill and you need to reach Coimbatore. So அது ஒரு 3 மணி நேரம் பயணம். It's a 3-hour journey. நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையாக அந்த நாள்ல வர வேண்டியதா இருந்தது. We had to anyway come to Coimbatore because we had something to do in Coimbatore on that particular day. அதனால அம்மா சொன்னாங்க, கண்டிப்பா நீ டாக்டரை பார்க்காம கோயம்புத்தூர்ல இருந்து வரதில்லை. Now my mother-in-law told me, since you're going to Coimbatore, you will never return back without checking with the doctor. அப்போ அங்க தெரிந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர் இருக்காங்க. So there is a family friend doctor of mine at Coimbatore. அப்போ அங்க இருந்து கீழே வந்தோம். So we traveled down the hill, we reached Coimbatore. கோயம்புத்தூருக்கு வந்து அந்த டாக்டரை நாங்கள் பார்த்தோம். We met the doctor at Coimbatore. அப்போ அந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்டாங்க. நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, பெயின் கில்லர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். Now I met the doctor and I said, I have severe pain, can you please give me painkillers? அவங்க வந்து நான் உன்னை செக் பண்ணுகிறேன் என்று சொன்னாங்க. And the doctor told me, I need to check you first. அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, என்னம்மா நீ படிச்ச பொண்ணு தானம்மா? And the doctor checked me and she told me, you are an educated person. 4 lumps நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. I am able to feel 4 lumps in your breast. சொல்லிட்டு நீ உடனே மேமோகிராம் எடுக்க வேண்டும், டெஸ்ட்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Now you need to urgently go for a mammogram and a series of tests.
அப்போ நாங்கள் உடனே போய் எல்லா விதமான டெஸ்ட்ஸையும் எடுத்தோம். We immediately rushed and we took several tests. இப்போ இந்த டாக்டர் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் அனுப்பினார்கள். And then the doctor looked at the results and she sent it to us. இவங்க குடும்பத்தாருக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிச்சு, எனக்கு லேட்டாக தான் சொன்னாங்க. Many of my family members knew about the results, but then they told this to me much later. எனக்கு ஸ்டேஜ் 2 breast cancer என்று சொன்னார்கள். And they told me that I have stage 2 breast cancer. இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு காரியம். This is totally unexpected. இதற்கு நடுவில் 28ஆம் தேதி அண்ணா வந்து எப்பவுமே புது பாட்டு எழுதும்போது, In the midst of this, my brother, whenever he writes new songs, நான் நியூ இயர் சர்வீஸ்க்கு வெயிட் பண்ணுவேன். I am waiting for the New Year service. எப்பவுமே அண்ணா புது பாட்டை வந்து நியூ இயர் சர்வீஸ்ல தான் பாடுவாங்க. My brother launches new songs towards the New Year. ஆனா இந்த போன வருஷத்திலே 28ஆம் தேதி அந்த பாடலை எங்களுடைய ஃபேமிலி குரூப்புக்கு அண்ணா போஸ்ட் பண்ணாங்க. But then on the 28th of December, my brother posted this new song within our family group. புரியாத பாதைகள் என்று சொல்லி அந்த பாடலை அனுப்பினார்கள். புரியாத பாதை, that is the song he sent in our WhatsApp group. அந்த பாடலை கேட்டு நான் அதிகமாய் அழுதேன். As I listened to the song, I started to cry. இது நடக்கும்போது எனக்கு தெரியாது இது என்னுடைய நிலைமை இதுதான் என்று. As I did not know about the real state of affairs and the problem that I am going through. ஆனா நான் வந்து ஒன்றை புரிந்து கொண்டேன், ஏதோ ஒரு புரியாத பாதையிலே நான் நடக்க போகிறேன். But then I have understood one particular thing. I am going to travel in a journey which is unknown to me. So ஜனவரி மாதம் நாங்கள் அங்கே இருந்து இங்கே கிளம்பி வந்தோம். After the new year, we again came back here in the month of January. ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு நல்ல டாக்டரை பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். God gave us the grace to meet one very good doctor at Chennai. ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நான் சர்ஜரி பண்ண வேண்டியதா இருந்தது. I had to undergo surgery on the 27th of January 2026. ஒரே நாளிலே 2 சர்ஜரிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. I had to undergo 2 surgeries on a single day. 7 நாட்கள் நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன். I was in the hospital for 7 days. ஆண்டவர் கிருபையா என்னோடு கூட இருந்தார். God was with me. By his grace he was beside me. என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே, அம்மால இருந்து எங்க மம்மி மாமியார் எல்லாருமே இங்க வந்து எங்களோடு இருந்த அந்த நேரத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு படியாக எங்களை நடத்தினார். And my mother-in-law and lot of my relatives was with me, and God was leading me step by step. நான் நினைச்சேன் இது சர்ஜரி முடிஞ்சோடனே எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். I thought as soon as the surgery is done, everything is done. நான் மறுபடியும் திருப்பி டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போனப்போ I went to one more checkup to the same doctor. அந்த டாக்டர் சொன்னாங்க, உன்னோட லிம்ஃப் நோட்ஸ் என்று சொல்கிறார்கள், அந்த லிம்ஃப் நோட்ஸ் எடுத்து செக் பண்ணுவாங்க, அதாவது எவ்வளவு பரவி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்கு. And now the doctor told me we are going to take your lymph nodes and see the amount of how much it has spread in your body. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்க 18 லிம்ஃப் நோட்ஸ் எடுத்தோம். And they told me that they have taken 18 lymph nodes from my body. அதிலே 9 லிம்ஃப் நோட்ஸ் பாசிட்டிவாக இருந்தது என்று சொன்னார்கள். And 9 of those lymph nodes were positive. அதாவது 9 லிம்ஃப் நோட்ஸ்லே அந்த கேன்சர் செல்ஸ் இருந்தது என்று சொன்னார்கள். Which means 9 out of 18 lymph nodes had cancer cells. 3க்கு மேலே இருந்தால் அது நல்லதல்ல என்று சொன்னார்கள். If you have more than 3 active lymph nodes, it is not good for the body. அப்ப நான் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டேன். No, I asked the doctor, what should I do now? அவங்க சொன்னாங்க, நீ கீமோதெரபி பண்ண வேண்டும். And the doctor told me I have to undergo chemotherapy. அதற்கு அப்புறமா நீ ரேடியேஷன் பண்ண வேண்டும். Following which you need to undergo radiation. அதற்கு அப்புறமா நீ 5 வருடங்களுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னாங்க. And you will have to continue it with 5 years of medication. நான் வந்து நான் வர்ஷிப்ல நேத்து சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் willed. I have a strong will, as I told you yesterday. எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதை அப்படினு சொல்லிட்டீங்கன்னா, if you tell me clearly that I have to undergo a certain path, என்னுடைய மனதை திடப்படுத்திக் கொள்வேன். I will strengthen myself. சரி, இதுதான் கேலண்டர் போடலாம். So I started to put a schedule. I can put a schedule. 8 சிட்டிங்ஸ் கீமோதெரபி போனேன். I underwent 8 sittings of chemotherapy. மார்ச் மாதம் ஆரம்பித்தேன். It started in the month of March. 2 வாரத்துக்கு ஒரு முறை. And it happens every fortnight. நான் கீமோதெரபி போக வேண்டியதா இருந்தது. I have to go for a chemotherapy every fortnight. ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய 8 சிட்டிங்ஸ் ஆஃப் கீமோதெரபியை முடிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். By the grace of God, just 3 weeks ago, I was able to complete all the 8 sittings of chemotherapy. எல்லாரும் சொன்னாங்க, கீமோதெரபி பண்ணா எலும்பும் தோலுமா ஆயிடுவாங்க. Many of you said if you complete chemotherapy, you will become skin and bones. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் சாட்சியாய் சொல்லுகிறேன். I want to testify for the glory of God. நான் ஒவ்வொரு முறை கீமோதெரபிக்கு போகும்போதும், as and when I went for every sitting of chemotherapy, அந்த ட்ரீட்மென்ட்க்கு போறதுக்கு முன்னாடி வெயிட் பார்ப்பாங்க. They will check my weight prior to the chemotherapy. ஒரு முறையாகிலும் not even once 0.5 கூட என் weight குறஞ்சது இல்ல. There was not even a loss of 0.5 kilograms of weight. ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். God has given me the grace. ஆண்டவர் இல்லாமல் நான் நிச்சயமா இந்த பாதையிலே நடந்திருக்கவே முடியாது. Without God I cannot travel in this path.
இன்னும் நான் இந்த 3 வாரம் பிரேக் எடுத்திருக்கிறேன். I have taken a break for these 3 weeks. இனி நான் மறுபடியும் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். Now I have to go for the radiation treatment. 15 சிட்டிங்ஸ் ரேடியேஷன் எடுக்க வேண்டும். There are 15 sittings of radiation treatment. இதுதான் நடந்தது. This is what happened.